போடுறாங்க. அதுக்கு அழுறீங்க? விஜய் படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்ச போயிடுவாங்க அவங்க. அதனால என்ன அரசியல் ஆளான்னு பாக்குறாரு. அதெல்லாம் முடியாது. பாக்குற இடம் எல்லாம் கருப்பு சவுப்பு தான். பெண்கள் பாதுகாப்பு நேரடியா தெரியுது. எவ்வளவு தூய தமிழ நம்ம தலைவர் பேசிட்டு இருக்காரு பாருங்க. விஜய் கட்சியில யாராவது ஒரு தூய தமிழ்ல பேசுறாங்க. ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் கேட்பாரு என்ன பிடிக்குமா விஜய்? எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்னி குஞ்சு. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமான மன்மத குஞ்சு, மல்லிகை குஞ்சு. தல ஜெயிச்சுவா தல, நம்மளுக்கு தெரிஞ்சா ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு தல. ரசிகர் இருக்கிறாரு. கேக்குறேன் உங்களுக்கு 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. உங்களுக்கு என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு கட்சியில சேர்ந்தீங்க? நம்ம விஜய் ரசிகர் தல, அதனால உள்ள கட்சிக்கு வந்தாச்சு தல. அத விஷயத்துல அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தல. நம்மளுக்கு விஜய் தான் தல. எப்பவுமே விஜய் தான். அதுக்கப்புறம் ஈரோடுல எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன்? நீ சொல்லு, அரசியலை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லையா?